அவருக்கே ஆதரவு தர வேண்டும் என்று பேசியதாக காணொலியில பார்த்தேன். அவரை நான் மிகவும் மதிக்கிறேன். முதல்ல அதை சொல்லிடுறேன். ஒரு செய்தியை நான் அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னுடைய அரசியல் அனுபவம் தான் அநேகமா அவங்க வயசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று நாட்ட ஒண்ணு பேசி நீங்க அதை மாட்டிக்கிட வேண்டாம் என்று உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2001 25 வருஷத்துக்கு முன்ன கடையநல்லூர் தொகுதியில மரியாதைக்குரிய அன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர். ஓரளவு இந்த தொகுதிக்கு நன்மை செய்து பாடுபட்டவர் மரியாதைக்குரிய சித்தப்பா சுப்பையா பாண்டியன் என்பதை மறந்துட வேண்டாம். அப்போ அம்மையார் ஜெயலலிதா பக்கத்து தொகுதியிலிருந்து கொண்டு வந்து சுப்பையா பாண்டியனை நிறுத்தியது தவறு என்று இன்றைய வேட்பாளர் சொல்லுகிறாரா? அம்மையார் ஜெயலலிதாவை குற்றம் சாட்டுகிறாரா? இதற்கு நேரடியாக அவரிடம் நான் பதில் எதிர்பார்க்கிறேன். இரண்டாவது, சிவகாசியில் எம்எல்ஏவாக இருந்து சிவகாசியில் அமைச்சராக மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட ராஜேந்திர பாலாஜியை எடப்பாடி பழனிசாமி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன முறை ராஜபாளைய தொகுதியிலே நிறுத்தியிருந்தார்கள். நமது வேட்பாளர், என்னை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை அப்பா அப்பா என்று அழைப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் அப்பா சிவகாசிக்காரரை ராஜபாளையத்திலே நிறுத்தினாரே, அதை சரி என்று நீங்கள் சொல்கிறீர்களா? இந்த 2 கேள்விக்கும் முதல்ல எனக்கு பதில் வேணும்.